அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஆல்ரெடி தமிழ் மாடல் டெஸ்ட் ஒன்று நம்ம போட்டிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வரும். அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங் மாடல் டெஸ்ட் என்னன்னு கேட்டீங்க. அதன் அடிப்படையில் 25 கேள்விகள் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பட் இது எப்படி எக்ஸ்பிளனேஷன் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ டெஸ்டா இதே எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி மாடல்ல கேட்கலாம். தயவு செய்து என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 25க்கு 25 யார் எடுக்கிறீங்க, மேக்ஸிமம் 22+ ஆச்சு நம்ம போட்டே ஆகணும். சரியா? அது யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸும் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. இந்த ஜிஎஸ் கேட்டுட்டீங்க, அடுத்த 2 நாள்ல உங்களுக்கு ஜிஎஸும் வந்துடும். அதுவே உங்களுக்கு அது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் 75 கேள்விகள்ன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஆர்எல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025ல இன்டர்வியூ போஸ்ட். இப்ப ஜூலை மாசம் லாஸ்டா நடந்தது இன்டர்வியூ போஸ்ட். அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் தான் இது. சரியா? எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாக்குறப்ப எப்படி அந்த மாடல்ல சால்வ் பண்றோம் அப்படின்றத பாருங்க. இதே மாதிரி கேட்கிறப்ப அந்த மாடல்லே வச்சு சால்வ் பண்ணி நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் ஆகியோர் ஒரு வேலையை 5, 6, 10 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். அப்ப எக்ஸ் ஒய் இஜெட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடிச்சா அவங்களுக்கு 28,000 கிடைக்குதாம். அப்படின்னா எக்ஸுக்கு எவ்வளவு, ஒய்க்கு எவ்வளவு, இஜெட்டுக்கு எவ்வளவு அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நாள் 5, 6, 10. இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஃபார்மேட்ல மாத்தணும். ஃபர்ஸ்ட் எப்படி மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷியோ ஃபார்மேட்ல மாத்தணும். சரியா? ரேஷியோ ஃபார்மேட்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எல்சிஎம் எடுக்கணும். 5ஆல ஃபர்ஸ்ட் போடுங்க. 4 5 5 6 இங்க 2. அடுத்து 2ஆல போடுங்க. 1 இங்க 3 இங்க 1. அப்ப என்ன ஆகுது? 2 10. அப்ப என்னது 10 இங்க 30. அப்ப என்னது எல்சிஎம் 30. அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தா இங்க என்ன வரும்? 5 6 10க்கு இப்ப எந்தால பெருக்குனா 30 வரும் அப்படின்ற பாருங்க. இங்க 6, இங்க என்னது 5, அதே மாதிரி இங்க 3. இதான் அதோட விகிதம், ரேஷியோ. இப்ப இதுதான் ரேஷியோ. அதாவது எக்ஸுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும், ஒய்க்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும், இஜெட்டுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும், விகிதங்கள் இதான் பங்கு கிடைச்சிருச்சு. அப்ப 28,000. அப்ப இங்க பாருங்க, 6 5 எத்தனை? 11 11 3 14. அப்ப மொத்த பங்கு 14. இந்த 14 பங்கு தான் என்னவா? 28,000. இந்த 14 பங்கு தான் 28,000. அப்போ 28,000 14 டிவைட் பண்ணா 2000. அப்ப ஒரு பங்கு 2000 அப்படின்னா இங்க 6 பங்கு. அப்ப இங்க எத்தனை வரும்? 12,000. அப்ப எக்ஸுக்கு 12,000. இங்க 12,000 வரதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் இருக்கு. அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒய்க்கு 10,000, இஜெட்டுக்கு 6,000. முடிஞ்சிருச்சா? சிம்பிள்ங்க சம்மு. ரொம்ப ஈஸியான சம்மு. சரியா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதுதான். ஆல்ரெடி அப்படியே எடுத்துட்டு வச்சிருக்காங்க. சின்ன வேல்யூ மட்டும் தான் மாறுது. 4 6 10 இருந்திருக்கும், அவ்வளவுதான். இப்படிதான் கேட்பாங்க. அந்த வேல்யூ மட்டும் தான் மாறுமே தவிர வேற எதுவும் மாறாது. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? அடுத்த கொஸ்டின். A man, a woman and boy can do a piece of work in. அதாவது ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒரு வேலையை முறையே 5 10 20 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாங்கன்னா, ஒரு நாள்ல ஒரு ஆணும் பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்றத கேட்டுக்கலாம். பாத்துடலாமா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு men and ஒரு woman. சரியா? ஒரு ஆண், ஒரு பெண் சேர்ந்து ஒரு சிறுவன் 3 பேர் சேர்ந்து 20 நாட்கள்ல வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. சரியா? இப்ப மென் எம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? 1/5. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 1/5 இந்த மாதிரி தான் எடுக்கணும். அடுத்து உமன் 1/10. அடுத்து பாத்தீங்கன்னா சிறுவன், அப்ப பாய் 1/20. சரியா? இப்ப கடைசியா என்ன கொடுத்துருவாங்க? ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆணும் பெண்ணும் வேலையை செய்ய முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஆணும் அப்புறம் ஒரு பெண்ணும் சேர்ந்து முடிக்க. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அப்ப 1/5 + 1/10. அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சா 10. இங்க 2 + 1 3/10. சரியா? அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் 3/10 வேலையை என்ன பண்றாங்க? முடிக்கிறாங்க ஒரு நாள்ல.
ஒரு நாள்ல என்ன பண்றாங்க 10ல் 3 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. இப்போ மொத்த வேலையை வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். டோட்டல் ஒர்க்கை வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கில் வந்து 10ல் 3 பங்கு வேலையை தான் என்னது ஒரு ஆணும் பெண்ணும் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா மிச்சம் இதுல இருந்து அந்த 1 டோட்டல் ஒர்க்ல இருந்து இந்த 3/10 கழிச்சா என்ன நடக்கும்? அதுதான் வந்து சிறுவன் செய்யக்கூடிய வேலை. அதுதான் வந்து சிறுவன் செய்யக்கூடிய வேலை. அப்போ 1 மைனஸ் 3/10. அப்ப இதை கழிச்சு என்ன வரும்? ஒரு 10 10 10 மைனஸ் 3 7/10. சரியா? 7/10 என்பதுதான் சிறுவர் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலை. சிறுவர்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலை. சரியா? எத்தனை வேலை? ஒரு நாள்ல வந்து 7/10 வந்து வேலையை முடிக்கிறாங்க. ஆனா எத்தனை சிறுவர்கள் நமக்கு தெரியாது. ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? 20 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த வேலையை எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நாள்னா அப்ப இதை வந்து இதனால டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சிறுவர்கள் அப்படின்றது கிடைச்சிடும். அதாவது இதான் ரிமைனிங் வேலை. இந்த ரிமைனிங் வேலையை வந்து 1/20 அந்த சிறுவர்களால கழிச்சோம் அப்படின்னா, அதாவது வகுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் அப்படின்றதே கிடைச்சிடும். அப்ப இது மேல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 7/10 × 20 வருமா? 0 0 அடி ஆயிரும். 7 2 14. அப்ப ஆப்ஷன் என்னங்க ஆன்சர்? 14. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன கான்செப்ட்? இதே மாதிரி வேற கொஸ்டின் கேட்டா அவங்களால பண்ண முடியுமா? சிம்பிளா முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. யார் 22க்கு மேல எடுக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. 22க்கு மேல எடுக்க முடியலன்னா அது பண்றதுக்கு என்ன வழி அப்படின்றத பாருங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது AB ஆனது ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை B மற்றும் C 48 நாட்களில் முடிப்பார். அதே போல் C மற்றும் A ஆனவர்கள் 60 நாட்களில் முடிப்பார் எனில் ABC 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடிக்கடி கேட்கற கொஸ்டின். ஓகே. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A + B வந்து 40 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப A + B ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்க 1/40. ஒர்க் டைம் 1/. எழுதி அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா BC 48 நாள். B + C 1/48. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க? C வந்து CA C + A வந்து 60 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப A + B + C எவ்வளவு நாளையில முடிப்பாங்க அப்படின்றத கேட்கணும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா A + B + C வந்துருமா? A + B B + C C + A. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2A இருக்கா? இது 2A 2B 2C. அப்ப 2 காமனா எடுத்துட்டு A + B + C அப்படின்னு எழுதிக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1/40 + 1/48 + 1/60. சரியா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். இது 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ABC எவ்வளவு நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும். சரியா? இப்ப எல்சிஎம் எடுங்க. 40 48 16. ஃபர்ஸ்ட் இதுல போடுங்க. 4ஆல போட்டுருங்களா? 4 10 இங்க 1 இங்க 2 இங்க 4. அடுத்து 2ஆல போடுவீங்க. இங்க 5 6 2. அடுத்து வந்து என்னது? 3ஆல போடுங்க. 5 2 2. சரியா? அப்ப இதெல்லாம் அப்படியே மல்டிபிளிகேஷன் பண்ணிடுங்க. சரியா? அடுத்து 2ஆல போடுங்க. 5 1 1. அப்ப என்னது? I 2 10. I 2 10. இங்க என்னது? 3 6 6 10 60 60 4 240 அப்படின்றது. அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 240. அப்ப இங்க வந்து உங்களுக்கு இங்க 40க்கு மேல வந்து உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா இங்க 40 எதால பெருக்குனா 240 வரும். அப்ப எத்தனை? 4 6. அப்ப 6. கரெக்டா? அடுத்து 48க்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 எத்தனை தடவை பெருக்குனா 240? 5 தடவை. அடுத்து வந்து 60 4 தடவை பெருக்குனா 240. அப்ப டோட்டலா கூட்டுங்க 15 டிவைட் பை 240. இதை அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 1/16. 1/16. சரியா? இப்ப வந்து 2A + B + C தான் வந்து என்னது? 1/16. இந்த 2 எங்கிட்டு கொண்டு போனோம்னா 1/32 வரும். அப்ப A + B + C சேர்ந்து முடிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 days. 32 நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க? A + B + சேர்ந்து வேலையை முடிக்கிறாங்க. கிளியராங்க? அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இந்த 3 கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த செஷனை ஷேர் பண்ணி விடுங்க.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். 25 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். தயவு செய்து யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து 179. ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன் சம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கோட பேசிக்கான மேக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. அதாவது ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக் கொள்ள இயலும். கூம்பு வடிவ கூடாரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா 9 நபரை வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவும் 160 கனமீட்டர் சுவாசிப்பதற்கும் தேவைப்படுகையில் கூடாரத்தோட உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூம்பை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்ம்ல நீங்க ரொம்ப ரொம்ப மேஜரா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து கூம்பு வடிவ பரப்பளவு ஃபார்முலா என்னது, A=πr², அப்படின்றத ஃபார்முலா. இதே கூம்பு வடிவ கொள்ளளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா V=வால்யூம் 1/3πr²h. 1/3πr²h. இப்போ வந்து பரப்பளவு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, இப்போ 9 நபரை உள்ள வச்சுக்கணுமா, 12 மீட்டர் தரையளவு. அப்போ 9 × 12 வந்துருச்சா, 9 × 12 கொடுத்துருக்க எத்தனை நபர் உள்ள இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்கள வந்து 12 மீட்டர் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ மொத்தமா எவ்வளவு பரப்பளவு, 108 மீட்டர். அப்போ வந்து பரப்பளவு கிடைச்சிருச்சு. அதாவது πr² வந்து 108 அப்படின்றது கிடைச்சிருச்சு. சரியா, இப்ப வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கன அளவு. இப்ப கொள்ளளவு பார்க்கறோம். இப்ப வந்து கன மீட்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொள்ளளவு அப்படின்றது கிடைக்கும். அப்ப இதுதான் வந்து அந்த நபருக்கு இவ்வளவு காற்று சுவாசிப்பதற்கு இடம் தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல 9 × 160. ஸோ இதை மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 1440. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வால்யூம். இப்போ கன அளவு, அதாவது வால்யூம் எவ்வளவு அப்படின்னு கிடைச்சிருச்சு, கொள்ளளவு எவ்வளவு அப்படின்றது கிடைச்சிருச்சு. அப்ப வால்யூமோட ஃபார்முலா என்ன, 1/3πr²h. இப்ப πr² நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 108. அப்போ 1/3 108 h தான் தெரியாது. இங்கிட்டு தான் என்னது வால்யூமும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு, 1440. அப்ப ஹச்ச மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். கிளியரா? அப்ப என்ன வரும், ஹச்ச மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா இது டிவைட்ல வருமா, 1440 × 3 / 108. 1 3 3 3 9 6 3 18. இதை 36 அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 12 கூட அடிச்சிடணும். 12 36. அப்ப 12 அடிச்சுக்கிட்டீங்கன்னா 12 12 வருமா, 120. அப்போ 1 3 3 h வந்து 40. அப்போ வந்து ஆன்சர் என்னதுங்க உங்களுக்கு, 40 மீட்டர் என்பதா சரியான விடை. அப்ப 2 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதே சம்மு கேட்டா அடுத்த தடவை போட்டுடலாமா? ஸோ எத்தனை பேர் இது கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்னது 40 மீட்டர் அப்படின்றதா சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 identical cubes of side 3 cm are joined end to end. Then the total surface area. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமூக, ரொம்ப ரொம்ப முக்கியமான சமூகம். இதெல்லாம் நம்ம என்னடா அதெல்லாம் சால்வ் பண்ணாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா, ஓகே. So 3 identical cubes of side 3 cm are joined to end. Then the total surface area is அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள். ஸோ இப்போ சதுரங்களை இப்படி சேர்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கா சொல்றேன், சதுரங்களை இப்படி சேர்த்தீங்க அப்படின்னா இது என்னவா மாறிடும், செவ்வகமா மாறிடும். அப்ப கனசதுரத்தை சேர்க்கிறப்ப அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன செவ்வகமா மாறும். அதாவது கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கியூபாய்டு. சரியா, அப்ப கியூபாய்டு அப்படின்னா இப்ப வந்து என்ன இருக்கும், இதோட மடங்கு வந்து தான் கூடவா இருக்குது, இந்த சைஸ் வந்து மாறாது. அப்ப பக்க அளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் தான், இது 3 சென்டிமீட்டர் தான். இந்த லென்த்தோட அளவு இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஹச்சோட அளவும் பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் தான். இந்த லென்த் தான் பாத்தீங்கன்னா கூடும். அப்ப லென்த்தை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3a அப்படின்னு எடுத்துக்கணும். லென்த்தை வந்து 3a. சரியா, ஹச் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா a. ஏன்னா கன சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 3 பக்கமும் சமமா தான் இருக்கும். அதே மாதிரி பிரெத்தை பொறுத்த வரைக்கும் a. இதுதான் பேசிக். அதுதான் சொல்றாங்க எல் வந்து 3 மடங்கு இருக்கும். அதாவது 3a 1 2 3. இந்த லென்த் வந்து இந்த 3 இப்போ சைடியா ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய, பெருக்குனா கிடைக்கக்கூடியதா. சரியா, கிளியராங்க? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கனசதுரத்தோட
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். இப்போ எல்லோட வேல்யூ தான் 3a அப்படின்னு சொல்லிட்டு 3a. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த 3 சென்டிமீட்டர். ஏவோட வேல்யூ தான் 3 சென்டிமீட்டர். அப்போ அப்படியே மல்டிபிகேஷன் பண்ணுங்க. எல் வந்து என்னது 3ஆ? எல் வந்து 3 இன்ட்டு 3ன்னு வரும் சரியா? 3 இன்ட்டு 3. அப்போ 3ஏனா இது 9, இது 3, இது 3. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 3 இன்ட்டு 9 சாரி 9 இன்ட்டு 3ன்னு வரும். கரெக்டு தாங்க? ஸோ பாருங்க 3 அதாவது 9 இன்ட்டு 3 எல்லோட வேல்யூ 9. இங்கே வந்து ப்ளஸ் அடுத்து 3 இன்ட்டு 3 அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு 9 எல்லோட வேல்யூ இது. அப்போ இதெல்லாம் மட்டும் வருங்க 27. இங்கே ஒரு எத்தனை 27 27 54 54 9 63. அப்போ 2 இன்ட்டு 63 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126. அவ்வளோதான் ஆன்சர். 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பதுதான் ஆன்சர். சிம்பிள். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. கிளியராங்க? கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் 181வது கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலானதுதான், பட் ஈஸி தான் சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி எல்லா விதமான டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. தயவுசெய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க சரியா? ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா நம்ம சேனலை தொடர்ந்து. ஓகே ரைட். ஸோ இங்க பாருங்க, மீனா அண்ட் ஜனனி டோட்டலி ஹாவ் 3,13,000. அதாவது மீனாவும் ஜனனியும் 3,13,000 என்ன பண்ணிருக்காங்களா வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து இருவரும் அவருடைய தொகையை அதாவது 8.1/3% ஆண்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியில் வங்கியில் செலுத்துகின்றன. மீனா 10 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகையானது ஜனனி 12 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் எனில் ஜனனி மற்றும் மீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து நமக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை பத்தி. ஓகேவா? ஓகே. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8.1/3% நீங்கள் ஒரு ஹோல் வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். அப்போ 3/24 25 25/3%. 25/3%. ஓகேவா? 25/3% அப்படின்றதா இந்த ஆண்டு வட்டி வீதம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனா ஜனனி 2 பேர் இருக்காங்க. 3,13,000 ரூபாய் அமௌண்ட். இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க, ஜனனியை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுங்க. மீனாவை எக்ஸ்னும் ஜனனியை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் வந்து மீனா என்னது 10 ஆண்டுகளாம், ஒய் வந்து 12 ஆண்டுகளாம் சரியா? இப்போ முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபார்முலா A = B × 1 + R/100 ஹோல் பவர் n. அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் 1 + R/100 பவர் ஹோல் பவர் n அப்படின்றதுதான் ஃபார்முலா முக்கியமா சரியா? இப்போ இந்த எக்ஸ் வேல்யூக்கு தனியாக கண்டுபிடிக்க போறீங்க, ஒய் வேல்யூக்கு தனியாக கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரியா? அமௌண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணாம நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா இந்த 2க்கும் மட்டும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் மீனாவுக்கு இது பண்ண போறீங்க. மீனா வந்து இந்த பீக்கு பதிலாக என்னது, இந்த பீக்கு பதிலாக இதை எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இதுக்கு பதிலாக எக்ஸ், அதே மாதிரி ஒய்னா ஒய்ன்னு போட்டுக்கோங்க சரியா? இப்போ 2ஐயும் ஈக்குவல் பண்ண போறீங்க. ஏன்னா 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இந்த சைடு வந்து எக்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த சைடு ஒய் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸ் இங்க 1 + என்ன கொடுத்துருக்காங்க 1 + R/100 ஹோல் பவர் n. R எவ்வளோ 25/3. 25/3 3 × 100 ஹோல் பவர் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த என்னோட வேல்யூ.
இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருக்கோம்ல, இதுதான் வந்து அந்த எண்ணோட வேல்யூ. எத்தனை ஆண்டுகள்? சரியா, இது 10 வருஷம். அதே மாதிரி ஒய் இன்ட்டு இங்க வந்து என்ன பண்ண போறோம், 1 + 25/3 × 100 ஹோல் பவர் இங்க என்ன ஆயிருச்சு, 12ஆ மாறிடுச்சு. அப்போ ஒரு 25 4 25 100. அப்ப இங்க என்ன வரும், அதே மாதிரி ஒரு 25 அப்ப 4 என்னது 4 3 12 13/12 வருமா. இந்த டோட்டல் வேல்யூ பண்ணா 13/12 ஹோல் பவர் 10 எக்ஸ் இன்ட்டு. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 13/12 ஹோல் பவர் 12 வரும். வரும். இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா x/y ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. x/y அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்ப டிவைடர்ல போறப்ப மேல கொண்டு வரப்ப என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாமா. 13/12 ஹோல் பவர் 12. இப்ப டிவைடிங்க போறப்ப இது மேல கொண்டு வரப்ப மைனஸ் பண்ணிக்கலாம் பவர்ல இருக்கிறப்ப, ஒரே வேல்யூவா இருந்துச்சுன்னா. 13/12 ஹோல் பவர் 10 எடுத்துக்குவீங்க. அப்ப 13/12 அப்படின்னு வந்துருச்சுன்னா ஹோல் பவர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப இந்த ஹோல் பவர் ஸ்கொயர்னா x = 169, y = 144. அவ்வளவுதான் x/y. அப்ப எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 169, ஒய்க்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 144. இப்ப டோட்டலா எவ்வளவு கிடைக்குதான், 3,13,000 சரிங்களா, 3,13,000 அப்படின்றப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 169 144 ரெண்டு பேரும் சேர்த்துதான் வந்து 3 லட்சம். அப்ப 313 வரும். அந்த 313 டோட்டல் வேல்யூ இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பங்குக்கு 1000 ரூபான்னு கிடைக்கும். அப்ப 169க்கு 1,69,000 ரூபாய் கிடைக்கும். இன்னொரு ஆளுக்கு 1,44,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா இங்க இருக்கிற ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஜனனி மற்றும் மீனாவிடம் இருக்கக்கூடிய பங்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம். ஜனனி மற்றும் மீனாவிடம் கொடுத்தது மீனா ஜனனின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஜனனி மீனான்னு வரப்ப 1,44,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வரணும், 1,69,000 ரூபாய் செகண்ட் வரும். ஆனா இங்க வந்து ஒரே வேல்யூ இருக்கனால பிரச்சனை கிடையாது. ஆனா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ட்விஸ்ட் அடிக்க ஒரு வேல்யூ வந்து 1,69,000 கொடுத்துட்டு ஒரு இடத்துல 1,40,000 இப்படியே கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம தப்பா ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, ரைட். அடுத்து 182வது கொஸ்டின். சார் என்ன சார் பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி. சரியா, அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். தயவு செய்து பொறுமையா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான ஆன்சர் தான் எல்லாத்துக்குமே பக்காவா சொல்லியிருக்கோம். சரியா, அதனால தயவு செய்து இது உங்களுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், எக்ஸாம்ல எப்படி சால்வ் பண்ற மாதிரி. சரி, இந்த கொஸ்டினை பாருங்க. திரு ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சமமான தொகையை முதலீடு செய்தார். திட்டம் எக்ஸின் கீழ் கூட்டு வட்டி வீதம் 20%, திட்டம் ஒய்யின் கீழ் 25%. திட்டம் எக்ஸில் முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1804 வட்டி கிடைச்சிருக்கு. இதை ஒய்யில எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும்? அப்ப என்னென்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. P = 20%. சாரி, R ஃபர்ஸ்ட். இது N வந்து 2 years. இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1804. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வரப்ப இதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். CI = P × 1 + R/100 power n - 1. இதான். அப்ப நமக்கு என்ன தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 1804. பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியாது. 1 + இப்ப இது எங்க எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து 20%. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட மதிப்பு தான் 20%க்கு தான் எடுக்கிறோம். அப்போ வந்து 20 / 100 எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள் / 1. ஸோ இப்போ அதோடைய வேல்யூ பண்ணுங்க. 20 20 5. அப்போ என்னது, 1 5 5 6/5ன்னு வருமா? கரெக்டு தானே, 6/5ன்னு வரும். அப்போ என்னது வரும் உங்களுக்கு, அப்போ 1.2 ஹோல் பவர் ஸ்கொயர் -1. அப்போ இது 1.2 வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.44 வரும். 0.44 பிரின்சிபல். அப்ப இந்த பிரின்சிபலோட அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 0.44 கொண்டு போய் இங்க வந்து என்ன பண்ணுவீங்க, டிவைட் பண்ணீங்கன்னா அப்படின்னா 4100 அப்படின்றது வரும். சரியா, அப்ப பிரின்சிபல் வந்து நம்ம இதை வச்சு பிரின்சிபல் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு 4100 ரூபாய்.
இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா இந்த இடத்துல வந்து 2 ஆண்டுகள் கிடைக்கு 25% தெரியும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சிஐ தான் கண்டுபிடிக்க போறோம். பிரின்சிபல் 4100 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 + R என்னது 25%. வட்டி விகிதம் வந்து ஒய் ஆண்டுகளுக்கு திட்டத்துக்கு எவ்வளவு 25% டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. n வந்து என்னது 2 - 1. அப்போ 1/4 வருமா? 1/4 அப்படின்னா 1 + இங்க வந்து என்னது 0.25 இது வந்து ஹோல் ஸ்கொயர் வருமா -1. இப்போ 4100 பிளஸ் வந்து இந்த இது ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர், ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா இதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5625 அப்படின்றது வரும். அப்ப 4100 இன்ட்டு இந்த 0.5625 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y = 2306.25 அப்படின்றது வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2306.25. இதான் வந்து கரெக்டாக. கிளியராங்க? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் தான் மினிமம் ஒரு 3ல இருந்து 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இது பாருங்க, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, R 5%. அடுத்து 12 ஆண்டுகள் அப்படின்றது n 12 ஆண்டுகள். ஸோ 3600 இது வந்து SI 3600. இப்போ வந்து பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், PNR/100 அப்படின்றது தெரியும். ஸோ இந்த PNR/100 எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா 100 n × 6 டிவைடட் பை இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் இங்கே வந்து SI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SI அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலே இந்த மாதிரி போட்டுருங்க. அப்போ இந்த 100 அப்படியே போட்டுருவீங்களா, 100 இங்கே n-க்கு பதிலாக 12, R-க்கு 5, இங்கே வந்து என்னென்ன பிரின்சிபல் தெரியாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3600 அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே பாருங்க 12 அடிச்சதா ஒரு 12 இங்கே 3. அப்போ என்ன வரும் 300 300. இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 5 5, இங்கே வந்து என்னது 6 5 30 0. அப்போ 100 × 60 என்ன வரும், 100 × 60 6000. அப்போ பிரின்சிபலோட வேல்யூ 6000. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள், அவ்வளோதான். ஆன்சர் முடிஞ்சு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ யாரெல்லாம் ஆன்சர் கரெக்டாக பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அடுத்து இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் இது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 52,000. மொத்த டோட்டல் சரி, இது பிரின்சிபல். அடுத்த அமௌண்ட் வந்து 79,040 ரூபா. அதே மாதிரி எண்ணு வந்து 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 கேட்டிருக்காங்க, வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து இதை கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அப்போ 27,000 இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,040 ரூபா அப்படின்றதான் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம போடுவோம்ல ஃபார்முலா, என்னது 100 n × 6 பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட். அப்போ 100 n வந்து நமக்கு எத்தனை ஆண்டுகள், 4 ஆண்டுகள். 6 நமக்கு தெரியாது. பிரின்சிபல் வந்து உங்களுக்கு எவ்வளோ 52,000. இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 27,040. இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருந்தா அடிச்சு கொடுக்கலாம், கிராஸ் இருந்தா மல்டிபிளேஷன் பண்ணும். அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சாயிரும், இந்த 2 0க்கு இந்த 2 0 அடியாயிரும், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிருவீங்க. சரியா? இப்போ 4ஆல் அடி கொடுங்க. ஒரு நாள் 4 இதை அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 6 நாளா 24, 6 நாளா 24, 7 நாளா 28, திருப்பி 6 நாளா 24, 676 வருமா? அடுத்து 52ஆல் அடி கொடுங்க. ஒரு 52 இங்க ஒரு 52 திருப்பி 3 52 176, 3 52 176. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கடைசியில் 6 டேர்ம் வரப்ப நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு போட ஆரம்பிச்சு. ஸோ 6 அப்படின்னு வந்துச்சுன்னா எதனால பெருக்குன்னா 6 வருது, அந்த 52. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வச்சுட்டு போட கத்துனோம். அப்ப 13% அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர். இப்போ எத்தனை 13% அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். கிளியராங்க? ஓகே, நெக்ஸ்ட்
A particular high school has 1500, அதாவது ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள், 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1200 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்மாறல் எதிர்மாறல், இதெல்லாம் நேர்மாறல் எதிர்மாறல். இப்போ வந்து மாணவர்கள் மா அப்படின்னு போட்டுக்கிறேன், சரிங்களா? மா அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், அடுத்து வந்து நிர்வாகிகள். இப்ப 1500 மாணவர்களுக்கு 50 ஆசிரியர்கள், 5 நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னா 1800 மாணவர்களுக்கு எத்தனை இருப்பாங்க, எத்தனை நிர்வாகிகள், எத்தனை ஆசிரியர்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? கிளியரா? இப்ப பாருங்க, இப்ப 1500 மாணவர்கள்ன்றப்ப 50, அப்ப 1800னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். எல்லாமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேல இருக்கும். 1800 டிவைட் பை 1500 இன்ட்டு 50. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்ப 2 0க்கு 2 0 அடியாயிரம், இதுக்கு 0 அடியாயிரம். அதுக்கப்புறம் அடிச்சுக்கோங்க. 5 3 15, 5ஆல எடுத்தா 3, இங்க வந்து எத்தனை 10, 1 3 3, 6 3 18. அப்ப 6 10 60. அப்ப ஆசிரியர்கள் எத்தனை பேர்? 60 ஆசிரியர்கள் தேவை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 60 ஆசிரியர்கள் ஆப்ஷன் சில தான் இருக்கணும். இதை டக்குன்னு போட்டு போயிடலாம். சரியா? 60 ஆசிரியர்கள். இப்ப அதே மாதிரி இதுக்கு நீங்க போட்டுடலாம். இந்த பாட்டை மட்டும் இப்ப எடுத்துக்கணும். அப்ப 50க்கு 5 பேர்னா 60க்கு எத்தனை பேர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப 60 பை 50 இன்ட்டு 5. 1 0க்கு 1 0 அடி கொடுத்துட்டோம்னா 5 5 கேன்சல் ஆகும், 6. அப்ப 6 நிர்வாகிகள். அவ்வளவுதான், சிம்பிள். இதெல்லாம் நாம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கு. தயவு செய்து இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ co-prime numbers is 119. ஃபைண்ட் த எல்சிஎம். ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு. ஸோ பிரைம் நம்பர்ஸ் அப்படி பகா எண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய நம்பர்கள் தான் வந்து பகா எண்கள் அப்படின்னு அழைக்கப்படும். ஒன்னாலையும் தன்னாலையும் இருக்கக்கூடிய நண்பர். சரியா? அப்போ 1 3 5 7, அப்புறம் 11 13 17 19 இதெல்லாம் ஒன்னாலையும் தன்னாலையும் வரும். ஸோ இதுக்கு வந்து மேக்சிமம் வந்து பிரைம் நம்பர் 1 1 இருக்கும், அப்படி இல்லைன்னா 17 இருக்கும். அந்த நம்பரேவே இருக்கும். அப்ப இதோட எல்சிஎம் அப்படின்னு பாத்துக்கிறப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 110. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள். இதுக்கெல்லாம் பேசிக்கா நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். 186 ஆன்சர் என்ன? 119. அடுத்து ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் டூ பாலினாமியல் 45 and 60. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும். 45 60. இதை என்ன பண்ணலாம்? 5ஆல போடலாமா? 5ஆல போட்டீங்கன்னா 9 5 45, இங்க வந்து 1 5 5 10, 2 5 10. அடுத்து வந்து 3. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் வந்து நம்பருக்கு எடுத்து போட்டுக்கணும். 3 9, 4 12. அப்ப எல்சிஎம் எவ்வளவு வரும்? 4 12, 12 இன்ட்டு 3 36. அப்ப 36 இன்ட்டு 5னா 180. 180 தான் உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட். அப்ப இந்த பியும் டியும் வராது, இதெல்லாம் எலிமினேஷன் மெத்தட், இது வராது. அப்ப இது ரெண்டுல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சர். இப்ப அடுத்து இந்த பாலினாமியலுக்கு வரும். சரியா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x⁴ மைனஸ் x³ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே. அடுத்து வந்து என்ன பாத்தீங்கன்னா x⁴ மைனஸ் 3x³ பிளஸ் 2x², இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ இதுல கம்மியான நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x³. அப்ப x³ வெளியே எடுத்துருங்க, x - 1 வருமா? கரெக்டா? கம்மியான நம்பர். அதே மாதிரி இதுல கம்மியான நம்பர் வெளியிடுங்க, x². x² தான் கம்மியான வேல்யூ. அப்ப x⁴ மைனஸ் 3x பிளஸ் 2. கிளியரா? முடிஞ்சிருச்சா? கிளியராங்க? இப்ப வந்து இந்த இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காரணி படத்துல என்னென்ன காரணி கண்டுபிடிப்போம்ல, 2 - 3. அப்ப என்ன வரும்? 1 2, அதாவது பெருக்குனா 2, கூட்டுனா இது வரணும். அப்ப வந்து என்னது? அப்ப மைனஸ் மைனஸ். அப்போ 1 2 பிளஸ் வரும், இங்க வந்து மைனஸ். அப்ப இந்த இதுக்கு வந்து என்ன வரும்? இந்த இதுக்கு x², இது வந்து x - 1 x - 2 அப்படின்னு வரும். இங்க வந்து x³. அப்ப எல்சிஎம்னு எடுக்கிறப்ப நம்ம ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுப்போம். அப்ப x³ எடுத்துக்குவோம், x³ எடுத்துக்குவோம். அப்ப x⁻−1 இருக்கு, x⁻−2. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லா டேர்மையும் எடுத்துக்கும்.
கரெக்டா? இதெல்லாம் பேசிக். அப்ப எக்ஸ் கியூப் x-1 x-2. அப்ப மைனஸ் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சிம்பிளா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியராங்க? எல்லாம் எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். The greatest number that exactly divides 425, 4131 and 255 is. அதாவது முழுமையாக வகுக்கும் மிகப்பெரிய எண். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்காம ஆப்ஷன்ஸ்ல இருந்து கொண்டு போகணும். ஆப்ஷன்ஸ்ல இருந்து அது வகுக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இப்ப 425 7ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 6 42, இங்க 5 வருது, இது வராது, முடிஞ்சு போச்சு. 21 டிவைட் ஆகும் 3, ரைட்டா? அடுத்து இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய என்ன கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இது சிறுசா இருக்கு, சரியா? அதனால அதாவது இருங்க, இப்ப 21 இது இல்லாட்டி இது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய என்ன 17 21 தான் இருக்கு. இப்ப 425 டிவைட் பை 21, ஒரு 21 21, இங்க பாருங்க 21 42 வந்துருச்சு. அப்ப இது வந்து வராது. இப்ப 17 அடி கொடுங்க. 425 டிவைட் பை 17னா ஒரு 17 17, 17 34. அப்ப 34 இங்க இருந்து எவ்வளவு ஆகுது? 85. அப்ப I17 85. இதுதான் வந்து என்னது கரெக்டா டிவைட் ஆகுது. அப்ப இதுதான் வரும், ஆப்ஷன் சி. அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 17 அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 17 17, மிச்சம் 8, I17 85, முடிஞ்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு 17 17, 17 34. அப்ப 2 இங்க வந்து என்ன வரும்? 34னா இங்க வந்து ஒரு 7 73 வரும். 73 வரப்ப இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 71ன்ற கான்செப்டுக்கு வரும். 17 எத்தனை? 17 34 51. இப்போ 53 34 73. ஸோ அப்படி வரப்ப இது கரெக்டா இருக்கும். அப்ப என்னது? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 189. The HCF of 408 110 1734 2890. ஸோ இதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM, அதாவது HCF நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா இது ரொம்ப லென்த்தா போகும். அப்போ வந்து சின்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சணும். 408 HCF கண்டுபிடிக்கணும். 2ஆல அடி கொடுத்தீங்கன்னா என்னது? 204. திருப்பி 2ஆல அடி கொடுத்தீங்கன்னா 102 102. திருப்பி 2ஆல அடி கொடுத்தீங்கன்னா 34. திருப்பி 2ஆல எடுத்தீங்கன்னா 17. ஸோ இது 2ஆல வகுக்க முடியாது, அப்படி நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரி 1190 சரியா? 1190 2ஆல அடி கொடுத்தா உங்களுக்கு வந்து என்னது? இதை வந்து ஃபர்ஸ்ட் 2ஆல அடி கொடுத்துருங்க. 595 வரும். திருப்பி 2ஆல அடிக்கணும்னா 119 வரும். திருப்பி 7ஆல போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 17ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் காமன் பேட்டர்னா எந்தெந்த நம்பர் காமனா வருது அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி LCM எடுத்தீங்கன்னா 2 × 17 அப்படின்றதான் வந்து காமனா வரும். இப்போ 2 × 17ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 34. அவ்வளவுதான். நீங்க டைம் இருந்துச்சுன்னா இந்த 2890 அதையும் நீங்க வந்து டிவைட் பண்ணி பாத்துக்கணும். கிளியராங்க? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. PDF தான் நம்ம மெட்டீரியல் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. தயவுசெய்து வேணுங்கிறவங்க யோசிக்காம வாங்கி இப்போ ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எங்ககிட்ட சோர்ஸ் இருக்குன்னா தயவுசெய்து இருக்கிற சோர்ஸை நல்லபடியாக இருக்கிற டைம்ல படிங்க. கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ என்னடா இத்தாந்தண்டிக்கு இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் போன் மாஸ். போன் மாஸ் அப்படின்ற ரூல். ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுங்க. ஃபர்ஸ்ட் போன் மாஸ் அப்படின்றதுனா இது வந்து பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆஃப், அடுத்து டிவைடு, அடுத்து மல்டிபிளேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். இதான் வந்து போன் மாஸ் ரூல். இப்படிதான் நம்ம மேக்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு பிராக்கெட் எடுத்துட்டீங்கன்னா ஆஃப்ன்றது இது மல்டிபிளேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப், அப்ப 3/4. அப்ப 7 டிவைடட் பை 3/4ன்னு வரும். இதை வந்து அப்படியே ஆல்டர்னேட் பண்ணணும். தலைகீழா போட்டோம்னா பெருக்கல்ல வரும். சரிங்களா? தலைகீழா போட்டீங்க அப்படின்னா பெருக்கல்ல வரும். அப்ப 7 × 4/3. அப்ப இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாளா எத்தனை? 28/3. 28/3. இதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. 28/3 அப்படின்றது. அடுத்து ரெண்டாவதுக்கு வரும். 3/4 டிவைட் பை 4/5 × 6/5. இப்போ வந்து டிவைடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் டிவைடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து 3/4 டிவைடுன்னு போடுறப்ப டிவைடு தான் கீழே வரும். அதாவது 3/4 டிவைட் பை 4/5ன்னு வரத நம்ம எப்படி எழுதலாம்? 3/4 இதோட தலைகீழ் மதிப்பை மல்டிபிளேஷன் பண்ணலாம்.
அப்ப 3 15, 4 16. சரியா? 15/16. இப்ப என்ன பண்ணணும்? அடுத்து மல்டிபிளேஷன் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிபிளேஷன் பண்ணணும். 6/5. 6/5. இப்ப என்ன பண்ணலாம்? 4 5 5, 3 5 15. 4 5 5, 3 5 15. அதே மாதிரி 6 2 அடி கொடுத்தீங்கன்னா 3 2 6, 8 2 16. அப்ப இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9/8 வரும். 9/8. அப்ப ரெண்டாவது பிராக்கெட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/8. கிளியரா? அடுத்து மூணாவது பிராக்கெட்டுக்கு வரும். மூணாவது பிராக்கெட் இப்ப இங்கேயே ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நீங்க எடுக்கணும். அப்ப ஆஃப்னா மல்டிபிளேஷன். அப்ப டைரக்ட் மல்டிபிளேஷன்னா 1 2 2 2 4. அப்ப என்னது? 3/6. அப்ப 2/3 டிவைடட் பை 3/6 அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம மல்டிபிளேஷன்ல போடலாமா? தலைகீழா போட்டு 2/3 இன்ட்டு இந்த 3/6 6/3 எழுதுவோம். அப்போ 1 3 3 2 6. இப்ப 4/3. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3. 4/3. 4/3. இப்ப வந்து இத மல்டிபிளேஷன்ல இருக்கு, இது வந்து டிவைட்ல இருக்கு. அப்ப இந்த வேல்யூ எல்லாம் நீங்க அங்க கொண்டு போய் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னது? 28/3. 28/3 இன்ட்டு அடுத்து என்ன கொடுக்குறாங்க? 9/8 டிவைடட் பை உங்களுக்கு என்னது? 4/3. 4/3. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா டிவைட்னா அப்படின்னா தலைகீழா போடணும். அப்ப 9/8 இன்ட்டு 3/4. அப்போ 9 3 எத்தனை? 27. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 4 32. அப்ப 28 இன்ட்டு 27 டிவைட் பை 3 இன்ட்டு 32 அப்படின்னு வரும். 1 3 3 9 3 27. 9 3 27. கிளியரா? கிளியராங்க? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிபிளைஸ் பண்ணா இங்க உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கேயோ தப்பா இருக்கு. ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஒரே நிமிஷம். இந்த மூணாவது பிராக்கெட் மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இருங்க. 3/4 ஆஃப்னா 4 2 2 4 3/6 தான் வரும். அப்ப 2/3 இன்ட்டு 6/3 தான் வரும். 6 12 12/9 வரும். சரியா? 4/3 கரெக்ட் தான். 4/3. அப்ப 2/3 3/4. அப்ப இருங்க, 2/3 இங்க 4/3 இருக்கிறது 3/4 3 3 அடிச்சா 1/2. சரியா? 1/2 வரும். இந்த இதுக்கு வேல்யூ வந்து 1/2 வரும். இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா 1/2 வருதா? ஓகே. 1/2. 28 டிவைட் பை 3 இன்ட்டு 1/2. இப்போ 28னா 6. 6னா என்னது? அப்ப என்னது? 6 7 4 28. 4 7 4 28. ஒரு நிமிஷம் இருங்க. இதான் சப்ஸ்டியூஷன். நமக்கே பாருங்க, சால்வ் பண்ணி பார்த்துமே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம போடணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ரைட்? பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம். 28/3 இன்ட்டு 4/3 டிவைட் பை என்னது? இதோட வேல்யூ 9/8. இதோட வேல்யூ 4/3. பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஓகே. 28 டிவைடட் பை 3 இன்ட்டு என்னது? ரெண்டாவது வேல்யூ 9/8 டிவைட் பை 4/3. அப்ப இந்த பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இது வந்து டிவைடர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரியா? கரெக்ட் தானே? டிவைடு தான் கொடுத்துருக்காங்க, ஆஃப் கொடுக்கல. அப்போ வந்து 9/8 இன்ட்டு 4/3 வந்து 3/4 ஆகும். 3/4 ஆகும். அப்போ வந்து 28 டிவைட் பை 3 இன்ட்டு இது 9 3 27 8 4 32. 1 3 3 9 4 என்னது?
ஒரு 3 3 9 3 27. அப்போ 9 × 28 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. இதையும் 3 அடி கொடுக்கலாமா? ஒரு 3 3 9 இது அடி கொடுக்க முடியாது. அப்போ 9 8 72 எவ்வளவு? 252. 9 9 20 180 180 9 8 72 252 டிவைட் பை 32. ஸோ இந்த 32வால இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 2ஆல் அடி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து 1 2 2 6 2 12 1 2 6. சரியா? இது வந்து 4ஆல் அடி கொடுத்தோம்னா 4ஆல் அடி இல்லை 16ஆலேயே ஸ்ட்ரெயிட் அடிங்க. ஒரு 16 16 எத்தனை? அப்போ ஆன்சர் வந்து 7 7/8 அப்படின்றதா வரும். சரியா? 7 7/8 அப்படின்றதா வரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே ஓகே, இப்பதான் நமக்கே ஓரளவுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்குது. சாரி, இந்த சம்முக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க. சரியா? சால்வ் பண்ணி பார்த்துமே பல கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால நீங்களாம் மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டைமிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்க வந்து தமிழ்ல வந்து அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதாவது தமிழை எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் கிடைக்கும். இப்போ 28/3 × 9/8 × 3/4 வரும். அது வந்து இந்த 3 அடியாயிரும். சரிங்களா? இப்போ டைரக்டா வந்து 252 4 8 32 அவர் தான் கரெக்ட். முடிஞ்சிச்சு. ஒரு நாள் 4 7 நாளா 28. அப்ப என்ன வரும்? 9 3 63 63/8 கிடைக்கும். சரியா? இப்ப 63/8 டிவைட் பண்ணா என்னது? 8 8 64. அப்ப என்னது? 7 8 56. 7 8 56 டிவைட் பை என்ன வரும்? 56ல மிச்சம் இருக்கிறது 7 டிவைட் பை 8. கரெக்டா வந்துருச்சா? அவ்வளவுதான். கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ தயவு செய்து இந்த சம்முக்கு என்ன மன்னிச்சுக்கேன். சரியா? ஸோ அடுத்து find the sum of first 20 terms of the AP 1, 7/4, 5/2, 13, 4 அப்படின்னு டாட்டா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 உறுப்புகள் அப்படின்னு வரப்ப ஃபார்முலா என்ன? SN = n/2 bracket 2a plus n minus 1 into d. இதான் வந்து ஃபார்முலா. அதாவது 20 உறுப்புகளோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா n வந்து 20. அதே மாதிரி ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் உறுப்பு தான் ஏ. அப்போ ஏ வந்து 1. ரெண்டாவது என்னன்னா டிஃபரன்ஸ் டி வந்து இப்போ 7/4 இருந்து ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிச்சோம்னா என்னது? டி. அப்போ டி = 7/4 - 1 அப்படின்னா 7 ஒரு நாள் 4 7 - 4 3/4 அப்படின்னு வரும். அப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாது. டைரக்டா ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 20/2. 2a அப்படின்றது என்னது? 2 பிளஸ் n - 1 என்னது? n என்னது? அப்போ 19 இன்ட்டு இங்க என்ன வரும்? டி என்னது? 3/4. அவ்வளவுதான். அப்போ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? 19 3 உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க முடியுமா? 57 57/4. இதை அடிச்சு கொடுத்தா 10. அப்ப 2 + 57/4ன்னு வரும். 4 2 8 8 57 என்ன? 65/4. 10 × 65/4 அப்படின்னு வரும். இது 2ஆல் அடி கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும் முடியும் பார்த்தீங்கன்னா, இது 650/4ன்னு வர்றது 325/2ன்னு வரும். எத்தனை? I2 10 E2 4. அப்போ I 65 325 டிவைட் பை 2 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் 325/2. அவ்வளவுதான். டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டிஷன், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின். If 1 cube plus 2 cube plus 3 cube plus k cube இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த வர்க்கங்களின் கூடுதல்னு சொல்லுவோம். வர்க்கங்களின் கூடுதல். இதுக்கெல்லாம் ஒரே ஃபார்முலா தான். n × n + 1 power 2 whole power square. இது வந்து k cube. அப்ப இங்க வந்து எனக்கு k வேணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? k cube கொடுத்துருக்காங்க. அதாவது n cube அப்படின்றது ரைட்டா? இங்க வந்து k n-க்கு பதிலா k கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து n தான் தேவைன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா வந்துருமா? இங்கிட்டு வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 3 - 2 1ன்னு வரும். அப்ப n. அப்ப அதே தான் இங்க நீங்க போட போறீங்க. n × n + 1 டிவைட் பை whole power square = n power cube அப்படின்னு வரும்.
இப்போ இதை நீங்க இங்கிட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா 3 பவர் மைனஸ் 1 வரும், 3 பவர் மைனஸ் 2 அப்படின்னு 3 பவர் மைனஸ் 2 வரும். அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா n கியூபோட வேல்யூ. அப்போ அவ்வளோதான். இந்த ரெண்டை என்ன பண்ணுவாங்க, இதுக்கு என்ன பண்ணுங்க, ஹோல் ரூட் கண்டுபிடிப்பீங்களா? இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த சைடு வரப்போ ரூட் கண்டுபிடிக்கும். அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1 ஈக்குவல் டு இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 210 இன்ட்டு 2ன்னு வருமா? சரி, இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதோட வேல்யூ தான் என்னது, இதுதான் n. அப்போ என்னோட வேல்யூ 210. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கேவோட வேல்யூ அப்போ 210. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த AP 3, 6, 9, 12, 1, 1, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை 193 அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா n, அங்கே வந்து n கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து n கேட்குறாங்க. அப்போ வந்து என்னது L, அதாவது என்ன கேட்டிருக்காங்க, கூட்டுத்தொடர் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் A வந்து 3, D வந்து என்னது 3, டிஃபரன்ஸ் என்ன 3, L வந்து 111. அப்போ இதுக்குரிய ஃபார்முலா L equal to A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ L ஓட வேல்யூ 111, A ஓட வேல்யூ 3, என்னோட வேல்யூ தெரியாது. அப்போ n minus 1 இங்க வந்து 3. இப்போ இந்த 3 இங்கிட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 111 minus 3 108. அப்போ n minus 1 into அப்போ 3n minus வருமா? இந்த உள்ள n மல்டிப்ளேட் பண்ணிட்டு இது இங்கிட்டு வந்து மைனஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ 3n minus 3 is equal to 108 அப்படின்னு. கரெக்ட் தானே? ரைட்டா? இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்னா இந்த 3 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 3 அப்படியே வச்சு n minus 1 into 108 அப்படின்னு அடிச்சிக்கிங்கன்னா 1 3 3 3 9, இங்க 18 6 3 18. அப்போ n minus 1 is equal to 36. அப்போ n is equal to 36 plus 1 37. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37. கிளியரா? நம்மளோட RL அகாடமி சேனல்ல நான் மறுபடியும் சொல்றேன், PDF டெஸ்ட் பேட்ச் போகுது. வேணுங்கிறவங்க சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு தயவு செய்து வாங்கிக்கோங்க. எல்லா விதமான டெக்னிக்கல் மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்கு. இன்னும் அப்கமிங்லேயும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ மாடல் டெஸ்ட் எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து இவருங்க அதே சம், அந்த K கியூப் அதே ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. இதான் ஆன்சர். அப்போ n என்னது, இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1 இதோட வேல்யூ 666 இன்ட்டு 2. இந்த 2 வந்து என்ன பண்ணிருக்கீங்க, கொண்டு போயிடுறீங்க. அப்போ என்னது n இன்ட்டு n பிளஸ் 1 இங்க வந்து அப்போ உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. அப்போ இதை வந்து n ஸ்கொயர் பிளஸ் n இந்த மல்டிபிளேஷன் பண்ணா 1332 வரும். அதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறீங்க. இப்போ வந்து இதை காரணிப்படுத்தணும். 1332 வரணும். கழிச்சா உங்களுக்கு என்ன வரணும், அதாவது 1 வரணும். இது வந்து 1, இங்க வந்து மைனஸ். அப்போ 36 இன்ட்டு 37. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 36 இன்ட்டு 37. இதுல வந்து மைனஸ் 36. ஏன்னா பெரிய நம்பரோட வேல்யூ தான் இங்க போடணும் அப்படின்றத சொல்லியாச்சு, பெருக்கல். ஏன்னா கழிச்சா பிளஸ் 1 வருது. அப்போ இங்க தான் போடணும் மைனஸ். அப்போ உங்களுக்கு என்ன வரும், n minus 36 n plus 37. அப்போ n is equal to minus 37 வரும், n is equal to plus 36 வரும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ல இருக்க வேல்யூ தான் எடுத்துக்கணும், 36. இதான் கரெக்டானது. கிளியராங்க? ஓகே. நெக்ஸ்ட் 195. இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ங்க. இதெல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க ரீசனிங் கொஸ்டின். ஸோ ஹார்ட்லெஸ் பி டிவைடட் இன்டு, அதாவது ஹார்ட்லெஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களின் வரியை மாற்றாமலோ ஒரு எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை தனிந்த சொற்களாக பிரிக்கலாம். அதாவது இதுல என்னென்ன பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹார்ட்லெஸ்ன்ற வார்த்தையில. ஸோ நமக்கு தெரிஞ்ச பிரிச்சு பார்ப்போமா. ஹார்ட், அடுத்து வந்து லெஸ், அடுத்து வந்து ஹியரு, அடுத்து வந்து ஏரு, அடுத்து வந்து ஆர்ட். ஸோ எத்தனை, 5 வார்த்தைகள். எதையுமே மாத்தாம என்னது தனித்தனியா பிரிச்சு எழுதுறப்ப 5 வார்த்தைகள். அவ்வளவுதான். இதுக்கு பேசிக்கா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா போதும், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 196. இஜெட் வந்து 52னா கேட் வந்து 48 அப்படின்னா பேட் வந்து என்ன வேல்யூ. அதாவது இஜெட் 52னா இஜெட்டோட வேல்யூ என்ன, ஏபிசிடியில 26வது எழுத்து. அந்த 26வது எழுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல மல்டிபிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 52.
ஸோ அதே வேல்யூ இங்கே ஒர்க் அவுட் ஆகாம பாருங்க. கேட்டு சி வேல்யூ வந்து 3, கேட்டோ ஏவோட வேல்யூ 1, டீயோட வேல்யூ 20. அப்போ இதை மல்டிபிளேஸ் பண்ணா 6, 2ஆல மல்டிபிளேஸ் பண்ணா ஏ வந்து 2, டி வந்து 40, அப்போ 42 48, அப்போ கரெக்ட். அப்போ அதே தான் பிக்குன்னா என்னது ரெண்டாவது எழுத்தா வரும். அப்போ 2 × 2 4, அதுக்கப்புறம் ஏடி வந்து இங்கே இருக்கிற வேல்யூ தான். அப்போ 42, அப்போ 42 + 4னா 46. அவ்வளோதான், சிம்பிள் ரீசனிங் வந்து ஜஸ்ட் அந்த வேர்டிங்ஸோட நீங்கள் என்ன பண்ணிடுங்க. சிபிடி எக்ஸாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் போனவொடனே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஏபிசிடி இருக்கு பார்த்தீங்களா, ஏபிசிடியை லைனாக வந்து 1 2 3ன்னு 26 வரைக்கும், அதாவது இந்த ஆர்டர்லையும் போட்டுறணும், ரிவர்ஸ் ஆர்டர்லையும் போட்டு வச்சிருங்க. அது உங்களுக்கு ரீசனிங் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண சான்ஸ். ஓகேவா? அடுத்து பிளஸ் மைனஸ் இன்ட்டு மற்றும் ஆகிய குறியீடுகளுக்கு பதிலாக ஏபிசி மற்றும் ஆகிய ஆங்கில எழுத்துக்கள் இடம் மாற்றப்பட்டுள்ளது. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ண சொல்றாங்க, என்னென்ன கோடுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ண சொல்றாங்க. 4 பிக்கு பதிலாக என்ன லெட்டரு, பிக்கு பதிலாக மைனஸ், பிக்கு வந்து -3, சிக்கு பதிலாக என்ன லெட்டரு, சி வந்து இன்ட்டு 5, ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க பிளஸ் 30, பிளஸ் டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 2. சரியா? இப்போ வந்து போர்ட் மாஸ் ரூல். ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிராக்கெட்டு, அடுத்து ஆஃப், அடுத்து டிவைடு. அப்போ இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15. இதை மல்டிபிளேஷன், அடுத்து மல்டிபிளேஷன், இங்கே -15 பிளஸ் 4, அப்போ 15 பிளஸ் 15 -15 கேன்சலா, அப்போ 4 தான் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏபிசிடி ஏன் லைனில் எழுதி வைக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது விச் லெட்டர் வில் பி மிட்வே பிட்வீன், அதாவது ஆங்கில எழுத்துக்களில் இடது பக்கத்திலிருந்து 6வது எழுத்து, அதாவது ABCDEF, இடது பக்கத்திலிருந்து 6வது எழுத்து எது எஃப். அதே மாதிரி இடது பக்கத்திலிருந்து 14வது எழுத்து, 14வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N, 14வது எழுத்து எல்னு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய எழுத்து கிடைச்சிரும். 14 + 6 20 டிவைட் பை 2. அப்போ என்னது 10வது லெட்டர். அப்போ 10வது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜோதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதி அப்படின்னா இதெல்லாம் 5 வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள். ஈஸியா இங்க 5, இது 10, இது 15, இது 20, இது 25. ஸோ டக்குன்னு இந்த மாதிரிலாம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதி அப்படின்னா 5 10 15 20 25 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து 199வது கொஸ்டின். ஃபைண்ட் த 13th Fibonacci சீரியஸ் நம்பர். 199வது கொஸ்டின். ஸோ 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். 25வது கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த 25வது கொஸ்டின் கண்டிப்பா ஹோம்ஒர்க்காக தான் கொடுப்பேன். அது அடுத்தது சீரியஸ்ல தான் சால்வ் பண்ணி காட்டுவோம். தயவு செய்து அந்த 25 கொஸ்டினுக்கு எத்தனை பேர் 20க்கு மேல எடுத்துருக்கீங்க, 22க்கு மேல எடுத்துருக்கீங்க தயவு செய்து சொல்லுங்க. அப்பதான் உங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். சரியா? தயவு செய்து சொல்லுங்க ஆன்சரை. ஓகே, ரைட். 13வது பிபோனாசி வரிசை. பிபோனாசி வரிசையை பொறுத்த வரைக்கும் அதாவது F01 0, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது அடுத்த லெட்டர், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது அடுத்த லெட்டர், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்கிறது அடுத்த லெட்டர். ஸோ இதான் ஃபிபோனாசி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ F1 வந்து 1, F2 வந்து 0 1 1, F3 வந்து 1 1 2. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போனீங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து உங்களுக்கு 13வது எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 233. இது வந்து 13th லெட்டர், 13th சீரியஸ் நம்பர். இது வந்து 12வது சீரியஸ் நம்பர், 12வது சீரியஸ் நம்பர். சரியா? அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 11வது சீரியஸ் நம்பர், 11th சீரியஸ் நம்பர். சரியா? அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 200வது கொஸ்டின், அதாவது 25வது கொஸ்டின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். வாட் வில் த 25th லெட்டர் இன் த பேட்டர்ன். ஸோ 25வது லெட்டர் எப்படி வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஒவ்வொரு லெட்டரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 லெட்டரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3 அடுத்து போறப்ப 4 வரும். ஸோ இந்த மாதிரி வரப்ப 25வது லெட்டர் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 25வது லெட்டர் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா?
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. 25க்கு 25 யார் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான மெட்டீரியல் வேணும்னாலும் தயவு செய்து நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.